வடமேற்கு எல்லைப்புற மாகாணத்தை அலெக்சாண்டர் வெற்றி கொள்கிறான். இந்தியாவிற்குள் சென்று இந்தியாவை கைப்பற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவனுக்கு ஏற்படுகிறது. போர் வீரர்கள் மறுக்கிறார்கள். எங்களால் இனி வர முடியாது, நாங்கள் சோர்வடைந்து விட்டோம், வேண்டுமென்றால் நீங்கள் எங்களை கொன்றுவிடுங்கள், நாங்கள் அனைவரும் எங்கள் தாய் நாட்டிற்கு திரும்ப வேண்டும் என்று நினைக்கிறோம் என்று ஒட்டுமொத்தமாக மறுக்கிறார்கள். வேறு வழியே இல்லாமல் அலெக்சாண்டர் உலகத்தையே தனதாக மாற்ற வேண்டும், உலகம் என்னுடைய வெண்கொற்ற கொடையின் கீழ் இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உடையவனாக அலெக்சாண்டர் விளங்குகிறான். அதுபோல் வெற்றி பெற்று வந்தான். இப்பொழுது வேறு வழியே இல்லாமல் நாட்டிற்கு திரும்புகிறான். மாசிடோனியாவின் மன்னன், மாசிடோனியாவை அவன் தந்தை ஆண்டார். அவன் தந்தைக்கு பிறகு அலெக்சாண்டர் ஆட்சி புரிகிறான். இப்பொழுது திரும்புகிறான். உடல்நலம் குன்றுகிறது, நோய் அவனை வாட்டுகிறது. படுத்த படுக்கையாக பாபிலோனியாவிலே இருக்கிறான். இறுதி நாட்கள் எண்ணப்படுகின்றன. உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். தேவையான அளவிற்கு பொன்னும் பொருளும் இருக்கின்றது. எத்தனை ஆண்டுகள் வேண்டுமானாலும் அலெக்சாண்டருக்கு வைத்தியம் செய்வதற்கு போதும் போதும் என்று செல்வம் இருக்கின்றது. மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளிக்கிறார்கள். ஆனால் அலெக்சாண்டர் உடல்நலம் பாதிப்பிலிருந்து மீளவே இல்லை. உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் முயற்சி செய்தும் அன்று முடியவில்லை. அவனுடைய இறுதி நேரம் குறிக்கப்படுகிறது. உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் அவனை கைவிட்டு விட்டார்கள். அலெக்சாண்டர் அவனது அமைச்சர்களை அழைக்கிறான். அவரிடம் கூறுகிறான், நான் இறக்கப் போகிறேன். இறந்ததற்கு பிறகு இதுவரை நாம் சேர்த்து வைத்திருக்கின்ற பொன்னையும் பொருளையும் எந்த இடத்தில் என்னை அடக்கம் செய்ய போகின்றீர்களோ அதுவரை சாலை போல பரப்பி வையுங்கள். என்னுடைய இறந்த உடலை சுமந்து செல்கின்ற பொழுது அதன் மீது நடந்து செல்ல சொல்லுங்கள். என்னுடைய உடலை நீங்கள் யாரும் சுமக்க வேண்டாம். எனக்கு சிகிச்சை அளிக்க வந்தார்களே உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள், அவர்களை சுமந்து செல்லுமாறு சொல்லுங்கள். என்னுடைய சவப்பெட்டியை மூடுகின்ற பொழுது எனது 2 கைகளும் வெளியே தெரியுமாறு வைத்து மூடிவிடுங்கள் என்று 3 கட்டளைகளை கொடுக்கின்றார். அப்பொழுது அதில் ஒரு அமைச்சர் கேட்கின்றான், நீங்கள் இப்படியெல்லாம் சொல்கின்றீர்களே, இதற்கான காரணத்தை நாங்கள் தெரிந்து கொள்ள முடியுமா? எங்களுக்கு அதனை கூற முடியுமா என்று. ஏன் உலகின் தலை சிறந்த மருத்துவர்களை நான் சுமந்து செல்ல சொல்கிறேன்? உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள், இவர்களை விட சிறந்தவர்கள் உலகில் இல்லை. அப்படிப்பட்ட மருத்துவர்களே சிகிச்சை அளித்தாலும் செல்கின்ற உயிரை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது என்பதை இந்த உலகம் புரிந்து கொள்ளட்டும். ஏன் பொன்னையும் பொருளையும் வைரங்களையும் வைடூரியங்களையும் கீழே பரப்பி வைத்து அதன் மீது என்னுடைய உடல் தூக்கிச் செல்பவர்கள் நடந்து செல்வதற்கு கூறினேன்? இந்த உலகமே எனதென்று இந்த உலகில் உள்ள அனைத்தையும் வென்று அங்கிருக்கின்ற பொன்னையும் பொருளையும் வைரங்களையும் வைடூரியங்களையும் எனதாக்கினேன். அவை என்னை அடக்கம் செய்கின்ற வரை கொண்டு செல்வதற்கு ஒரு சாலையை அமைப்பதற்கு இப்படியெல்லாம் சேர்த்த செல்வம் அலெக்சாண்டரோடு வரவில்லை, அவன் பயன்படுத்தவில்லை என்று இந்த உலகத்தில் உள்ளவர்கள் புரிந்து கொள்ளட்டும்.
ஏன் என்னுடைய கைகள் வெளியே தெரியுமாறு வைத்து என்னுடைய சவப்பெட்டியை மூடிவிடச் சொல்கிறேன்? இந்த உலகம் எனது, இந்த பொன்னும் பொருளும் வைரமும் வைடூரியங்களும் எனது. அப்படிப்பட்ட அலெக்சாண்டர் அவன் இறுதியாக செல்கின்ற பொழுது வெறுங்கையோடு தான் சென்றான். அதிலிருந்து ஒரு துளியை கூட அவனோடு எதுவும் அனுப்பப்படவில்லை என்பதை இந்த உலகத்திற்கு சொல்ல வேண்டும். யாரும் பேராசை கொள்ள வேண்டாம். இந்த உலகத்தில் சேர்க்கின்ற பொன்னும் பொருளும் உடன் வராது. இந்த உலகம் உனதென்றால் அது நிச்சயம் இல்லை என்பதை அலெக்சாண்டர் சொன்னான். அலெக்சாண்டருடைய ஆசிரியர் அரிஸ்டாட்டில் கூறினார், இந்த உலகம் நிலையற்றது, பேராசைக்கு எல்லை இல்லை. ஆசை வருகின்ற பொழுது அவன் தன்னுடைய மன அமைதியை இழந்து விடுகிறான் என்றெல்லாம் அவனுடைய ஆசிரியர் கற்றுக் கொடுத்தார். அலெக்சாண்டர் உணரவில்லை. அமைதியை உன் மனதிற்குள் தேடு என்றார். ஆனால் இவன் பொருளில் அமைதியை தேடினான். மகிழ்ச்சியை உன் மனதிற்குள் தேடு என்றார். நாடுகளை வெற்றி கொள்வதன் மூலம் மகிழ்ச்சியை தேடினான் அலெக்சாண்டர். இறுதியில் அனைத்தையும் இழந்து போனான். நிலையாமை.